மேம் இப்போ நீங்க எங்களுக்காக குழி பணியாரம் செய்ய போறீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க இதுல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் வந்து நீங்க புதுசான ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிருப்பீங்க. அது என்ன அப்படின்றத சொல்லிட்டு அதே மாதிரி இதுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் பார்க்கலாங்களா? இந்த குழி பணியாரம் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற இட்லி மாவை வச்சு தான் பண்ண போறோம். வெறும் இட்லி மாவை குழி பணியார கல்லுல ஊத்துறதுல என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ஸோ கொஞ்சம் குழந்தைங்களுக்காக யோசிச்சு கொஞ்சம் ராகி மாவை மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் இப்போ வந்து வெறும் கேரட் மட்டும் தான் போட்டு பண்றேன். நீங்க கூட கொஞ்சம் கேப்சிகம் அதெல்லாமும் போட்டுக்கலாம். ராகி பணியாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப், ராகி மாவு 1/4 கப், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. மேம், குழி பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமே. இப்போ வந்து முதல்ல தாளிச்சு வச்சுக்கணும். ஓகே. தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் தாளிச்சு வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றலாம். ஓகே. எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஊத்தினா போதும். முதல்ல கடுகு போட்டுக்கலாம். ஓகே. எண்ணெய் சூடானதும் கடுகு வெடிச்சதும் உளுத்தம்பருப்பு, இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ கருவேப்பிலையை கிள்ளி போடலாம். கருவேப்பிலையை எப்பவுமே கிள்ளி தான் போடணும், கட் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா கருவேப்பிலையை நசுக்கி போடும் போது அதுல இருக்கிற அரோமேட்டிக் ஆயில்ஸ் வந்து வெளியே வரும். அதே மாதிரி கொத்தமல்லியும் அதே மாதிரி தான் கட் பண்ணி போடணும். அப்படிங்கறத விட எப்பவுமே கிள்ளி போடுறது நல்லது. ஓகே. கொஞ்சமா இதுல வதக்கிறதுக்கு கொஞ்சமா கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாவும் போட்டுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு லைட்டா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டா போதும். அப்பதான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்றதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இது கேரட்டை வதக்காம வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வதக்கும் போது அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே. இப்போ முதல்ல ராகி மாவு எடுத்துக்கலாம். ஓகே. சோ அது அளவு இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஒரு 1/4 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா உப்பு. ஏன்னா இட்லி மாவுல கொஞ்சம் உப்பு இருக்கும், இருந்தாலும் இதுல கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா பணியாரம் வந்து ஒரு சிலர் சட்னியை வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து பிளெயினா சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவை எப்படியோ அந்த மாதிரி. இப்போ சட்னி எல்லாம் வச்சீங்கன்னா இதுல உப்பு கம்மியா சேர்த்துக்கலாம். அது கலந்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி, நல்லா லிக்விட் ஃபார்மேட்ல வரணுமா? ரொம்ப லிக்விடா இருக்க வேண்டாம். அது வந்து ஈரம் பண்ணி கொஞ்சம் திக்காவே இருந்தா, ஏன்னா இட்லி மாவுலயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாவே இருக்கலாம். கெட்டியா, ரொம்ப கெட்டியா இல்லாம இந்த மாதிரி பதத்துல நல்ல திக்கான ஃப்ளோயிங் இருக்கணும். ஓகே. இதுல வந்து நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டோம். இதுல நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி. இது கூட கேரட். ஓகே. இது கூட நீங்க கேப்சிகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கேப்சிகம் போட்டுக்கலாம், கேபேஜ் போடலாம். ஈவன் காலிஃப்ளவர் கூட லைட்டா பாயில் பண்ணிட்டு அதுவும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் பொடி பொடியா நறுக்கி வைக்கணும். இப்போ இதை போட்டுட்டு இப்போ இதுல நான் இட்லி மாவை மிக்ஸ் பண்றேன். ஸோ ஃபைனலா தான் அந்த ஃபைனலா இட்லி மாவு. ஓகே. நல்ல 1 கப் இட்லி மாவை எடுத்துட்டு அதை நீங்க இதுல மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. இது மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பணியாரக்கல்ல நம்ம சூடு பண்ணலாம். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ராகி மாவு வேகறதுக்கும்
அதுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் தேவை. அதனால இந்த பதத்துல நம்ம கரைச்சு வச்சிருக்கோம். ஓகே. பணியாரக்கல்லு சூடாயிடுச்சு. ஓகே. அதுல ஒவ்வொரு ஸ்பூனா அந்த நல்ல கல்லு சூடாகி எண்ணெய் போட்டுட்டு அதுல வந்து கொஞ்சம் மாவு போட்டீங்கன்னா அந்த சவுண்டு வரணும். அந்த சொய்யன சவுண்டு வந்தாதான் எந்த தாளிக்கிறதுக்காகட்டும், பணியாரம் இல்ல தோசை சுடும் போது இந்த மாதிரி சவுண்டு வந்ததுனா தான் அந்த ஃபுட்டு வந்து வெந்து வரும்போது நல்ல டேஸ்டா வரும், கல்லும் நல்லா சுட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே இதை வந்து சிம்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போகாம நல்லா இது கிடைக்கும். அது வெந்துருச்சுனாலே அது பாத்தீங்கன்னா இப்படியே திருப்ப முடியும், இல்லைன்னா ஒட்டிக்கும், இல்ல மேல இருக்கிற மாவு கீழே வலியும். அந்த மாதிரி இப்படி பண்ணீங்கனாலே அது ஈஸியா திரும்பும். பணியாரம் வந்து அவசரத்துக்கு எல்லாம் பண்றதை விட இந்த மாதிரி நிதானமா சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து காலையில ஆபீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் குக்கர்ல வச்சோமா, ஹை ப்ரெஷர்ல வேக வச்சோமா, அப்படியே எடுத்து ஊத்தினோமா, அதுல ஏதாவது ஒண்ணு தாளிச்சு கொட்டணுமா அப்படிங்கிற மாதிரியான சமையல் இருக்கு. சமையல் வந்து நிதானமான தீயில சமைச்சா அந்த சாப்பாட்டுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் அதிகமா வெளியே போகாது. அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்தி பண்றதை விட நம்ம பாத்திரத்துல வேக வச்சீங்கன்னா ஹை ப்ரெஷர்ல வந்து மேக்சிமம் நியூட்ரியன்ஸ் அழிஞ்சிடும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸோ பணியாரம் ரெண்டு சைடும் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை இன்னொரு பவுல்ல வந்து சர்வ் பண்றாங்க. மேம் இதோட காம்பினேஷன் எதோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்? இதுல வந்து புளிப்பு அதிகமா இருக்காது, அதனால இதுக்கு உப்பு புளி காரம் அப்படின்னு ஒரு நல்ல காம்பினேஷனோட சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வெங்காய சட்னி, கார சட்னி, மிளகா சட்னி அதெல்லாம் வச்சு, புளி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். பட் எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம நார்மலா செய்யற தேங்காய் சட்னியை சாப்பிட்றதை விட அந்த தேங்காவோட கூட கொஞ்சம் கேரட், ஒரு இத்தினோண்டு புளி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கூட ஃபைனலா ஒரு 4 சாம்பார் வெங்காயம் போட்டு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இவங்க சட்னி நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய ஒண்ணு, அதுல எப்படி வித்தியாசமா பண்ணலாம் அண்ட் ஆரோக்கியமா பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேம் கொடுத்தீங்கன்னா நான் டேஸ்ட் பார்ப்பேன். ஓகே, சுட சுட சுவையான ஆரோக்கியமான ராகி குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். மேம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த வெங்காயம், கேரட், எஸ்பெஷலி நம்ம யூஸ்வலா வந்து இட்லி மாவுல தான் பணியாரம் சாப்பிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ராகியோட சேர்த்து சாப்பிடும் போது சுவை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். ராகி பணியாரம் செய்யும் முறை: ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நன்கு வதக்கவும். மற்றொரு பாத்திரத்தில் ராகி மாவை எடுத்துக்கொண்டு அதற்கு தேவையான அளவு உப்பு, தண்ணீர் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். பிறகு வாணலியில் வதக்கி வைத்திருக்கும் பொருட்களை இந்த மாவுடன் சேர்த்து கலக்க வேண்டும். பிறகு துருவிய கேரட் சேர்த்தவுடன் இட்லி மாவையும் சேர்க்க வேண்டும். இதோடு பணியார கடாயில் இந்த கலவையை ஊற்றினால் சூடான அற்புதமான ராகி பணியாரம் ரெடி. சரி நேர்களே, உண்மையிலே வந்து இந்த ராகி குழி பணியாரம் ரொம்ப அற்புதமான டேஸ்ட்ல இருக்கு. நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட்ல வந்து ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை முக்கியமா வச்சு அதுல வந்து அதுவும் நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய ரெசிபி, அதை எப்படி புதுமையா ஆரோக்கியமா செய்யலாம் அப்படிங்கறத வந்து நம்மளுடைய புஷ்பலதா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான விதத்துல நமக்கு வந்து செஞ்சு காட்டினாங்க. அண்ட் இந்த ரெசிபிஸ் மட்டும் இல்ல, இதோட வந்து நமக்கு ஏராளமான டிப்ஸும் அவங்க வந்து கொடுத்தாங்க. சட்னி, நம்ம ரெகுலரா பண்ற தேங்காய் சட்னி, அதை எப்படி புதுமையா செய்யலாம், அதுல எப்படி வந்து ஆரோக்கியமான இன்கிரிடியன்ட் சேர்க்கலாம் அப்படிங்கறது சொன்னாங்க. அண்ட் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம செய்யற பக்குவம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அருமையான விதத்துல நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. சோ இன்றைய இந்த எபிசோட் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும்ன்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.